அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நம் முன் இருக்கின்ற பெரும் பணி நம்முடைய தந்தைக்கு செய்யக்கூடிய ஈமச்சடங்கே என்று பரதன் கூறுதல். பாடல் எண் 977. இன்றமது முன்னாலே இருக்கின்ற பெரும்பணியோ அன்புமிக்க எம் தந்தை அரும் மைந்தர் திருப்பணியால் துன்ப உடல் நீத்தே வான் தூரத்தூர் விரைபணியே சென்றதை யாம் சேர்ந்து செய்தால் சிலிர்த்து ஆன்மா நிறைவுறுமே. இதுவே 977வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இன்றமது முன்னாலே இருக்கின்ற பெரும்பணியோ என்கிற முதல் வரிக்கான விளக்கம், அன்புமிக்க தம்பியே, இன்று நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான பணியாக திகழ்வது என்னவென்றால் அன்புமிக்க எம் தந்தை அரும் மைந்தர் திருப்பணியால் நம்முடைய அன்புமிக்க தந்தையாகிய தயரதர் அவர் மரணமடைந்த நிலையில் அவருடைய அருமைமிக்க மைந்தராகிய நம் இருவரும் செய்யக்கூடிய திருப்பணி என்கிற அந்த ஈமச்சடங்கின் மூலமாக துன்ப உடல் நீத்தே வான் தூரத்தூர் விரைபணியே, இந்த உலகத்துக்கு, இந்த மண்ணுலகத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் தாங்கி வரக்கூடிய உடலானது துன்ப உடல். மண்ணுலக வாழ்க்கையானது மிகவும் துன்பம் மிகுந்தது என்பதால் அந்த துன்பங்களை அனுபவிப்பதற்காகவே உயிர்கள் தாங்கி வரக்கூடிய உடலானது மிகவும் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய உடல் என்பதால் நம்முடைய தந்தையும் அவ்வாறான துன்ப உடலை தாங்கியே இந்த உலகத்துக்கு வந்துள்ளார். அவ்வாறு நம்முடைய தந்தை எடுத்து வந்த அந்த துன்ப உடலானது இப்போது மரணமடைந்த தருவாயில் அவருடைய துன்ப உடலை முழுமையாக துறந்துவிட்டு அவருடைய ஆன்மாவானது வான் தூரத்தூர் என்கிற வானத்திலே தொலைவிலே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை சென்றடைவதற்கான பணியை நாம் உந்துவதற்காக அவருக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை செய்து முடிப்பதே இப்போது நம் முன்னே எஞ்சி நிற்கக்கூடிய முக்கியமான பணியாக திகழ்கிறது. சென்றதை யாம் சேர்ந்து செய்தால் சிலிர்த்து ஆன்மா நிறைவுறுமே. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஈமச்சடங்கு என்கிற அந்த பணியை நாம் இருவரும் சென்று ஒன்றாக சேர்ந்து அந்த பணியை செய்தோம் என்றால் நம்முடைய தந்தையின் ஆன்மாவானது இன்பச் சிலிர்ப்படைந்து அந்த இன்பச் சிலிர்ப்பின் மூலமாக அந்த ஆன்மா நிறைவினை அடையும். எனவே தந்தையுடைய ஆன்மா நிறைவினை அடைவதற்காக அவருக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை நாம் இருவரும் சேர்ந்து செய்வோம் என்று பரதன் தன்னுடைய தம்பியாகிய சத்ருக்கண்டம் கூறினான். இதுவே 977வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தில் 978வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.